கன்னியாகுமரியில் நேற்று இரவு முதல் மழை பெய்து வரும் நிலையில் இன்று காலை கனமழை பெய்ய தொடங்கியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜேஷ், கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் எவ்வளவு மில்லிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது, என்ன நிலவரம்? வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல்ல வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 3 தினங்களுக்கு நெல்லை, குமரி, தென்காசி, தூத்துக்குடி உட்பட 13 மாவட்டங்கள்ல மழை பெய்யும் எனவும், குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது. இதனால பார்த்தோம்னா நேற்று இரவு முதல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாரல் மழை விடிய விடிய பெய்து வந்தது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய பெய்து வந்த சாரல் மழையானது தற்போது இன்று காலை முதல் கனமழையாக பெய்ய துவங்கியுள்ளது. கன்னியாகுமரி அதன் சுற்றியுள்ள பகுதிகளான கொட்டாரம், அஞ்சு கிராமம், தென்தாமரைக்குளம், அகஸ்தீஸ்வரம், மயிலாடி, பூதப்பாண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல தொடர்ந்து அதிகாலை முதலே கனமழையானது பெய்து வருகிறது. இந்த கனமழையானது பெய்வதன் காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தற்போது கன்னியாகுமரி சுற்றுலா தலத்தில் சபரிமலை சீசன் என்பதால் நாள்தோறும் பார்த்தோம்னா பல்லாயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் வருகிறார்கள். தற்போது சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருகை தருவதால் இந்த கனமழை பெய்து காரணமாக சுற்றுலா பயணிகள் தங்கள் தங்கியுள்ள அறைகளிலிருந்து முடங்கி போயுள்ளனர். அதே போல கன்னியாகுமரிக்கு வருகை தந்துள்ள ஐயப்ப பக்தர்கள் திருவேணி சங்கம் பகுதிக்கோ அல்லது பகவதியம்மன் கோவில் பகுதிக்கோ செல்ல முடியாமல் கனமழையில் தாங்கள் வந்துள்ள வாகனங்களிலே முடங்கி போயுள்ளனர். தொடர்ந்து பெய்து வந்த கனமழையின் காரணமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுடைய இயல்பு வாழ்க்கை என்பது மிகவும் பாதிப்பாகியுள்ளது. தொடர்ந்து மழை பெய்ததன் காரணமாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் தங்கியிருக்கும் பொதுமக்கள் தங்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறும், அதே போன்று வருவாய்த்துறையினரும் பகுதிகளை தீவிரமாக கண்காணித்து வராங்க. குடிசை பகுதிகள் மற்றும் இடியும் தருவாயில் உள்ள கட்டிடங்களை ஆய்வு செய்து அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்லும் பணியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து கனமழை பெய்ததன் காரணமாக கன்னியாகுமரி பகுதிகள் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.